ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பட்டாணி பருப்பு வச்சு மாவரைச்சி ஒரு போண்டா ரெசிபி பார்க்க போகிறோம். மசாலா போண்டா. இது ரொம்ப சுவையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய குட்டீஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோவா எண்ணெய் கூட குடிக்காது. நல்லா கிறிஸ்பாக இருக்கும். உள்ள நல்லா போண்டா மசாலா நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைகளில் வாங்கக்கூடிய போண்டாவில் கடலை மாவு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பட்டாணி பருப்பு அரைச்சி ட்ரை பண்ணோம். இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நாங்கள் ஒரு கப் அளவு சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் ஒரு கப் அளவு பட்டாணி பருப்பும் எடுத்து ஊற போட்டிருக்கோம். இது 2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். குட்டீஸ்க்கெலாம் போண்டாலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விரும்பி தான் சாப்பிடுவாங்க. இது 2 மணி நேரம் கழிக்கட்டும், பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம், கழுவிக்கலாம். இதை வெட்டி ஒரு 4 துண்டாக வெட்டி வேக வச்சுக்கலாம். இப்படியே போட்டால் வேகாது, கிழங்கு தண்டியாக இருக்குது. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் அரைச்சி எடுத்துடலாம். பட்டாணி பருப்பு ஒரு கப்பும், சமையல் அரிசி ஒரு கப் எடுத்துருக்கோம், சாப்பாட்டு அரிசி ஒரு கப்பு எடுத்துருக்கோம். அது ரெண்டையும் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு, அதை ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், காரப்பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். காய மஞ்சள் போட்டுக்கலாம். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி மசாலா வச்சிடலாம். இல்லையாம்மா? மசாலாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். இங்கே நம்ம பெரிய உள்ளி சின்ன சின்ன ஸ்லைசஸை வெட்டி வச்சுருக்கோம். இதை இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே மிளகாயும், க்ரீன் சில்லி 2 வெட்டி வச்சுருக்கேன், ரெட் சில்லி 1 வெட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். இதையே ஆட் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம இதில் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். மிளகாய் போட்டுடலாம். அப்படியே பெரிய உள்ளி, போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கோல்டன் கலரில் பெரிய உள்ளி வதங்கட்டும், பார்க்கலாம்.
உப்பு தேவையான அளவு போட்டுடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சா? மசாலா ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சுருவோமா? ஒரு பிளேட்டுக்கு மசாலாவை மாற்றி எடுத்தாச்சு. இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சிடலாம். அந்த மசாலா எல்லாத்தையும் இங்கே ஒன்று பிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பிடிச்சி முடிச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மசாலா உருண்டைகள் ஒவ்வொன்றா எடுத்து மாவில் இதே மாதிரி டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்படி ஒவ்வொன்றா பார்த்து போடுங்க. உருண்டை உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மெதுவாக போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. ஸ்பூனை வச்சு இதே மாதிரி மெல்ல மாற்றி போட்டுக்கோங்க. ஸ்பூன் வச்சு தான் மாற்றி போடணுமாம்மா? எண்ணெய் வைக்க கையில் போடாது. இல்லை ஒரு கரண்டி வச்சு மெல்ல மாற்றி போட்டுக்கோங்க. நாங்கள் ஸ்பூன் வச்சு மாற்றி போடுறோம். எல்லாத்தையும் மாற்றி போட்டாச்சு. எல்லாம் நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.